உலக மக்களே வணக்கம். உசிலம்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் சரிங்களா? ரெண்டு பக்கமும் பாதை இல்லை, ஏறுறதுக்கும் இல்லை இறங்குறதுக்கும் பாதை இல்லை. இது ஒரு கூட்டம் மடக்கி போட்டிருக்கு, முன்னாடியே சொன்னேன் சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் பாதை வச்சுட்டா ஏறுறதுக்கு இறங்குறதுக்கும் ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமம் 2 கிராமம் இருக்குது. 500 வீடு வச்சாலும் 2 கிராமத்தில் 1000 வீடு இருக்கும், 2000 வீடு இருக்கு சரிங்களா? அதை சுற்றி இடமும் கிடக்கு. இப்போ அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் பாதை உருவாயிருச்சுண்டா போக்குவரத்து அதிகமாகும். அப்போ அந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு செல்வாக்கியம் வரும், விலைவாசி ஏறும்ல. ரயில்வே ஸ்டேஷன் வருது, மக்கள் நிறையா வராங்க. இன்றைக்கி பாதை இல்லாமல் அந்த பக்கம் போக மாட்டுறாங்க. ரொம்ப வறுமையில் இருக்கவங்க, வயசானவங்க, பஸ்ஸில் போக முடியாதவங்க தான் போயிட்டுருக்காங்க இந்த சாக்கடைக்குள்ளே. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போகிறதுன்றே தெரியல. இந்த ஒரு கூட்டம் என்ன செய்யுது, இந்த 2 கிராமத்தவே சுருட்ட பார்க்குது. ஆஃப் பண்ணி வச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன் இடத்த பூரா இவங்க கம்மியான விலையில் வாங்கி அதிகமான விலையில் விற்கலாம். அப்புறமேலுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணலாம். இப்படி ஒரு பிளானில் இருக்குது ஒரு கூட்டம். ஒரு இடத்துல இப்படி ஒரு கொடுமை நடக்குதுண்டா அப்போ இந்தியாவில் எவ்வளோ கொடுமை நடக்கும், உலகத்தில் எவ்வளோ கொடுமை நடக்கும் சரிங்களா? அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் விட்டுட்டா, பாதை விட்டுட்டா, அந்த பக்கம் இருக்க 2000 குடும்பம் செல்வாக்கியமாயிரும், விலைவாசி கூடும், பவர் கூடிக்கிறோம். 2000 குடும்பம் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணும் சொல்லுங்கள் அரசியல்வாதிகளே, உலக மக்களே. 2000 குடும்பம் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணும்? அதை ஒரு குடும்பம் லாக் பண்ணி வச்சுருக்கு. அந்த ஒத்த குடும்பம் எவ்வளோ செலவு பண்ணும் சொல்லுங்கள் அரசியல்வாதிகளே, உலக மக்களே, அரசு, உலக அரசே சொல்லுங்கள். 2000 குடும்பம் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணும்? இந்த ஒத்த குடும்பம், கேடி குடும்பம், கில்லாடி குடும்பம், ரவுடி குடும்பம், ரோட்டில் நடக்காதுன்ற குடும்பம், ஆட்டோவில் ஏறினா காசு கொடுக்காது, இடத்த விற்றுட்டு அது ஏன் இடம்டும், இந்த மாதிரி குடும்பத்தை ஒரு குடும்பத்துக்கிட்ட அது பூரா மாட்டி கிடக்கு சரிங்களா? ஒரு குடும்பம் எவ்வளோ சார் ஒரு நாளைக்கு செலவு பண்ணும்? 2000 குடும்பத்தை நசுக்கி வச்சுருக்காங்களே. சொல்லுங்கள் சார், இது சரியா?